மார்னிங். நான் ஒரு சின்ன சங்கதி சொல்கிறேனே. ஒரு 57 வயசில் ஒரு அம்மா வந்து ஜட்ஜு சார்கிட்ட எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, என்னம்மா 57 வயசில் டைவர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு. ஆமாம், குடிப்பாரம்மா அவர் அப்படின்னு கேட்குறாரு. சிச்சி, அந்த பழக்கம்லாம் இல்லை. கெட்ட வார்த்தையில் பேசுவாரா அவங்கள? சிச்சி, அப்படிலாம் இல்லை. சந்தேகப்படுவாரா? அதெல்லாம் கிடையாது சார். அவர் எதுவும் அப்படியும் கிடையாது சார். சர்வீஸ் கவர்மெண்ட் ஜாப் தானம்மா? ஆமாம் சார், சர்வீஸில் தான். சர்வீஸில் இருக்கார்? ஆமாம் சார், சர்வீஸில் தான் இருக்கார். எந்த அடி இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்புறம் ஏமா டைவர்ஸ் கேட்குறீங்க? அது 57 வயசில் என்ன சார்? நான் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கே தோணும், என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருடைய ஹேபிட் என்னென்னா, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவாருங்க. எந்திரிச்சு வாக்கிங் போவார். போயிட்டு வந்து சுட சுட காஃபி இருக்கணும். காஃபியை குடிச்சிட்டு ஒரு சாம்பார், சட்னி, இட்லி கொதிக்க கொதிக்க இருக்கணும். அதை சாப்பிடுவார். அப்புறம் மத்தியானம் அவர் ஆஃபீஸ் வந்து அவர் வீட்டு பக்கமே தானே ஆஃபீஸ். இடையில 11 மணிக்கு காலையில் வருவார். சுண்டல் வேணும், டீ வேணும். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சுண்டல் அவருக்கு கட்டாயம் இருக்கணும். மத்தியானம் என்ன செய்வார்னா, கீரை கட்டாயம், ஒரு கீரை இருக்கணும், பொரியல் இருக்கணும், கூட்டு இருக்கணும், குழம்புல ஏதாவது ஒரு காய் கட்டாயம் இருக்கணும், அது வைக்கணும். அப்புறம் என்ன செய்வாருன்னா, நைட் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி 4 மணிக்கு சுண்டல், காஃபி, வேறு சுண்டல், ஏதாவது டிஃபன் ஐட்டங்கள் நைட்டு இருக்கணும். அப்புறம் நைட்டு என்ன செய்வார்னா, உடனே அரைச்சி அந்த மாவில் தான் தோசை, இட்லி சுடணும். இது இருக்கணும். இந்த காலையில் மத்தியானம் வச்ச சாப்பாடை தொடவே மாட்டாராம், அப்படியே கீழே தான் கொட்டணும். ஏன்னா, உங்களுக்கு குழந்தை இருக்காம்மா? ஆமாம் சார், 30 வயசில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. 31 வயசில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு 25 வயசுலேயே நான் பெண் குழந்தைக்கு கல்யாணமும் முடிச்சுட்டேன். அதுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்போ நீங்கள் பெண் குழந்தைக்கு கல்யாணம் முடித்து செட்டில் ஆகியாச்சு. அப்புறம் நீங்கள் ஏன் அவர் அப்போ ஏன் டைவர்ஸ் பண்ணலை? பிள்ளை பிறக்கணுங்க குழந்தைக்கு. பிள்ளையால் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமே, ஏதாவது அந்த நேரம் அவளுக்கு யாரும் உறுதுணையாக இருக்க மாட்டாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தாமதித்தேன். இப்போ அவளுக்கும் பிள்ளை பிறந்து அவளும் செட்டில் ஆகி நல்லா இருக்கா. போதும் சார், இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. அவர் லைஃப்பை அவர் பார்த்துக்கிறட்டும் சார். நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது. அவருக்கே என்ன பதில் சொல்லனே தெரியலை. இதுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கணவனோ மனைவி மற்றவர்களுடைய உள்ளுணர்வை புரிஞ்சுக்கோங்க, விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க. இது நிறைய இடத்துல இந்த இது தான் சாப்பிடுவேன், இந்த இது தான் வைப்பேன், இந்த இது தான் அப்படின்னா, அது ஒருத்தருக்கு ஒருத்தரும் உடன்பாடு வேணும், ஒரு வல்லமை வேணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். அப்படி இல்லைன்னா ஓரளவு தான் சகிச்சுக்குவாங்க, அப்புறம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுதான் எனக்கு வேணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கதை. பிடிச்சிச்சா? இதில் என்ன அர்த்தம்னா, விட்டு கொடுக்குறது, பிடிவாதங்கள், இப்படித்தான் வாழணும்னு நினச்சா எந்த வயசில் இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு கணவன்மார்கள் எல்லா தனிமைன்றது ஒரு கொடுமையாக. அதனால் ஒரு வயது ஆகிடுச்சுன்னா அன்பும் பொறுமையும் இருக்கிறத நம்ம பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டுட்டு இன்பமயமாக வாழணும். நன்றி, வணக்கம்.